ஈஸ்வரனுக்கான கிருபை நமக்கு இருக்கான்னு சொன்னா, இதோ இங்க வந்து உட்காரணும்னு ஒரு ஆசை. நீங்க தான் முடிவு பண்றீங்க, நீங்க தான் ஆசைப்படுறீங்க, வந்து உட்கார்றீங்க. அப்போ ஈஸ்வரன் கிருப்பனாலதான் இது நடக்கிறது. 2 விஷயம். அதனால சந்தேகப்பட வேண்டாம். இப்போ திரும்பி கர்மயோகம் அதெல்லாம் நான் என்ன பண்ணணும் போய் அப்படியெல்லாம் இப்படி பல சந்தேகங்கள் வச்சுக்கிட்டே வேதாந்தம் கேட்டுட்டு இருந்தா வேதாந்தம் பிரயோஜனப்படாது. அப்ப அது சுருக்கமா சொல்லணும்னா பொதுவா என்ன சொல்லுவோம், பஞ்ச மகா யஜ்ஞங்கள் கட்டாயமா கண்டிப்பா நீ என்ன வர்ணம் என்ன ஆசிரமம் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் நீ ஒழுங்கா பண்ணியாச்சுன்னா, இல்ல இப்ப பண்ணிட்டு இருந்தா அது கர்மயோகம் தான். ஏன்னா அது சொல்ல வேண்டிய இருக்கு அவசியம். இந்த காலத்துல